மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மேலக்கால் கிராமத்தில் புதிதாக மதுபான கடை திறக்க இருப்பதாக தகவல் கிடைத்து ஊர் பொதுமக்கள் மதுபான கடை வரவிருக்கும் கட்டிடத்திற்கு முன் நின்று கண்டன கோஷங்கள் எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில், தங்கள் கிராமத்திற்கு மதுபான கடை வேண்டாம் எனவும், இங்கு மதுபான கடை திறக்கப்பட்டால் கிராம மக்கள் ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். காரணம் இங்க பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, பள்ளிவாசல் இருக்கு, விவசாய நிலங்கள் இருக்கு, வீடு மக்கள் எல்லாருமே இங்க இருக்காங்க. வனப்பகுதி அருகிலே இருக்கு. இந்த இடத்துல அதிகமான குற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி மேலக்கல்லாக இந்த ஏரியால குற்றங்கள் நடந்திருக்குன்னு அனைவருக்கும் தெரியும். அப்படி இருந்து இந்த பகுதிக்கு இவங்க கோயில் ஷாப் கொடுத்திருக்கிறது தேவையில்லாத ஒரு இது. இதை வன்மையா கண்டிக்கிறோம். இதை நீங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை கிராமத்தின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் கட்டாயம் நடத்தப்படும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்பவர்களை மதுவிலக்கு காவல்துறையினர் கண்டுபிடித்து வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் மது பாட்டில்கள் மற்றும் பனைமரக்கல் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போஸ்டர் அடித்து கிராமங்கள் தோறும் மதுவிலக்கு காவல்துறையினர் ஒட்டி எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் சங்க தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் தமிழக அரசை கண்டித்தும் திமுக அரசு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் போக்சோ வழக்கு பதியப்பட்ட முதியவரை கைது செய்யாமல் காலம் தாழ்த்தும் காவல்துறையினரை கண்டித்து ராஜபாளையம் அருகே தலவாய்புரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களையும் கட்சியினரையும் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றதால் இருதரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. விருதுநகர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் காட்டுப்பன்றி இனத்தை வனவிலங்கு பட்டியலில் இருந்து எடுக்க அரசுக்கு பரிந்துரை செய்தல், தரணி சர்க்கரை ஆலை நிலுவைத் தொகையை வழங்குதல், விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கோரிக்கைகளை துரித நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகளில் பணிபுரியும் பெண் சமையலாளர்களுக்கு புத்தாக்க பயிற்சி முகாம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளி சமையல் கூடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைப்பது குறித்து செயல் விளக்கத்தை பெண் சமையலாளர்களுக்கு தீயணைப்புத் துறையினர் செய்து காண்பித்தனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் விவசாய நிலங்களில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் சட்டப்பேரவை சபாநாயகரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி வ. ஜெயராமன் மற்றும் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகளுடன் நேரில் வந்து மனு அளித்தனர். சிப்காட் அமையக்கூடாது என்பதை நாங்கள் கோரிக்கை மனுவாக கொடுத்திருந்தோம். அந்த கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கட்டாயமாக அரசிடம் முறையிட்டு உங்களுக்கு வராது என்று உறுதி கூறுவதற்கு 1 வார காலம் அவகாசம் எடுத்திருக்கிறார். அதுபோக எங்களது பகுதியைச் சேர்ந்த அனைத்து கட்சியினரும், அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் அனைவரும் வருகை புரிந்திருந்தனர். வருகை புரிந்த அனைவரிடமும் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கட்டாயமாக வராது என்பதை நான் 1 வார காலத்திற்குள் அரசிடம் கூறி உங்களுக்கு நல்ல ஒரு பதில்களை தருவதாக கூறியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் மலையடிவாரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு மேளதாளங்கள் முழங்க பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சுவாமி 4 ரத வீதி உலா நடைபெற்றது. இதில் வழிநெடுகிலும் பக்தர்கள் அர்ச்சனை செய்து ஐயப்பனை வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்ட கேசவன் என்ற நபரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 7 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரக்கோணம் நகர காவல்துறையினர் அவரை கைது செய்தனர்.
போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் முக்கிய சாலையாக விளங்கும் மவுலிவாக்கம் சாலை சந்திப்பில் சாலையோரத்தில் இருக்கும் கடைகளை அகற்ற வருவாய்த்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் போலீசார் இணைந்து சாலையோரம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த கடைகளை இடித்து அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கடை உரிமையாளர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அம்மாப்பேட்டையில் உள்ள பூண்டி ஊராட்சியை சாலியமங்கலம் பேரூராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் தஞ்சை நாகை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் பின்னர் போராட்டக்காரர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் சாலை மறியல் கைவிடப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சுல்தான் என்பவர் குமார் என்பவரிடம் பணம் வாங்கிய நிலையில் வாங்கிய பணத்திற்கு வட்டி கட்ட சொல்லி சுல்தானை தகாத வார்த்தைகளால் திட்டியும் கொடூரமாக தாக்கியதால் சுல்தான் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் தனது 4 சக்கர வாகனத்தையும் குமார் எடுத்துச் சென்றதால் வாழ்வாதாரம் இன்றி தவிப்பதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையரை கண்டித்து சாராயக்கடை உரிமையாளர் ஜனார்த்தன் என்பவர் கையில் விஷம் பாட்டிலுடன் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விஷத்தை குடிக்க முயற்சி செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கலால்துறைக்கு செலுத்த வேண்டிய பணத்திற்கு 6 மாத கால அவகாசம் உள்ள நிலையில் கலால்துறை துணை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூஸ் 20% குறைத்து சாராய கடைகளை ஏலம் விட்டுள்ளார் என்றும் இதனால் தனக்கு 40 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெறும் வணிக திருவிழாவில் மதுக்கடைகளும் இடம்பெற்றுள்ளதால் மதுக்கடையில் மதுபானம் வாங்கும் மது பிரியர்களுக்கும் கூப்பன் வழங்கப்பட்டு வரும் நிலையில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ராசாத்தி தனியார் மதுபான கடையில் மது வாங்குபவர்களுக்கு வணிக திருவிழா சார்பில் பரிசு கூப்பன் வழங்கப்படுகிறது. இதனை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மதுபான கடையை முற்றுகையிட்டு மதுபானங்களை தரையில் ஊற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பரிசு கூப்பனை தீயிட்டு கொளுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் உமா தலைமையில் கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் கலந்து கொண்ட நிலையில் மோகனூர் சர்க்கரை ஆலையில் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து அரசு அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு அரசு ஊழியர் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார்குடி அலாவுதீன் நகரைச் சேர்ந்த ஜாகின் உசேன் என்பவர் போதையில் அரசு பேருந்து கண்ணாடியை கல்லால் அடித்து உடைத்துள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் ஜெயங்கொண்டம் காவல் நிலைய போலீசார் ஜாகிர் உசேனை கைது செய்து அவரது கையில் வைத்திருந்த 50 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அரசு வேலை வாங்கி தருவதாக துணை தாசில்தார் சுந்தராம்பாள் என்பவரிடம் 2 கோடி ரூபாய் மோசடி செய்த 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் போலீசார் அவர்களிடம் இருந்து 4 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தும் மேலும் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான கார்த்திகேயன் என்பவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் பெரிய திருக்கோணம் கிராமத்தில் விவசாய நிலம் மறித்துச் சென்ற விவகாரத்தில் தனியார் சிமெண்ட் ஆலைக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுத்துள்ளதாக விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் ரத்தினசாமி தெரிவித்துள்ளார். மேலும் சிமெண்ட் ஆலை மூலம் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு என்ன இழப்பீடு கிடைக்க வேண்டுமோ அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலூர் கல்லூரி சாலையில் உள்ள தொழிலாளர் நல வாரிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அச்சங்க மாவட்ட செயலாளர் துரைசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள், அச்சங்க உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.